அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் யாராவது ஒருவர் லாபம் அடையணும்னா சிலர் நஷ்டம் அடைகிறதும், ஒருவர் ஜெயிக்கணும்னா சிலர் தோல்வி அடைகிறதும் நடக்குதுங்க. இது இயற்கையோட விதி. ஒரு உயிரை அடித்து கொண்டு இரையாக்கி உணவாக்கி உட்கொண்டு மற்றொரு உயிரினம் வாழுதுங்க. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். உணவுக்காக மற்ற உயிரினத்தை அடித்து கொள்கிறது மிருகங்கள். ஆனால் மனிதன் பணத்திற்காகவும் வெற்றிக்காகவும் தனது சொந்த சுகத்திற்காகவும் விருப்பத்திற்காகவும் பிற மனிதர்களை இரையாக்கி விடுவாங்க. அப்படி சில நேரத்தில் நாம் பிறருக்கு இரையாகலாம், சில நேரத்தில் நாமே பிறரை இரையாக்கி விடலாம். அப்படி மீன ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் மான் போல யாருக்கு இரையாவீங்க? புலி மாதிரி நீங்கள் யாரை வேட்டையாடுவீங்க? அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த பதிவுகளை நீங்கள் சேனலை விசிட் பண்ணியும் பார்த்து பலனடைஞ்சுக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி குரு பகவான்க. எப்போவுமே குரு பகவான் ஒரு சுப கிரகம்னு சொல்லுவோம். மற்ற கிரகங்களை காட்டிலும் ஒரு சுப குணம் குரு பகவானுக்கு உண்டுங்க. அது என்னன்னா, எதிரி கூட நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவரை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்படி இருப்பீங்க? மேலும் இந்த மீன ராசிக்கு கால புருஷ தத்துவத்தில் 12ஆம் வீடுன்னு சொல்லுவோம். அதனால தான் குடும்பத்தில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் தூக்கி சுமப்பீங்க. அதுக்குரிய கட்டாயம் பொறுப்பு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடுங்க. அப்போ முதல்ல நீங்கள் இரையாவது உங்கள் குடும்பத்தாரிடம், உங்கள் உடன் பிறந்தவர்களிடம், உங்கள் பிள்ளைகளிடம். இங்கே தாங்க இருக்கும். இது இயற்கையாகவே அமைஞ்சிடும். இதில் யாரிடம் நீங்கள் தோல்வி அடைவீங்க, யாரால் உங்களுக்கு நஷ்டம் கிடைக்கும், யாரால் உங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் உங்களை பயன்படுத்திக்குவாங்க, அதாவது யார் உங்களை மான் போல இரையாக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்க, துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்கக்கிட்ட எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வுடன் இருக்கணுங்க. காரணம், அவர்களுடைய வெற்றியில் உங்களுடைய தோல்வியும் அவர்களுடைய லாபத்தில் நீங்கள் நஷ்டமடைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களை ஏதேனும் ஒரு வழியில் அவங்க பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்க. அதே போல் உங்ககிட்ட சிலர் தோல்வி அடைவாங்க, சிலர் நஷ்டம் அடைவாங்க. அதனால் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க யாரு? கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க, விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க. இவங்க அவர்களுடைய தோல்வி ஏற்பட்டாலும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நஷ்டம் கிடைத்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய நட்பு உறவினை நீங்கள் தக்க வைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நான் சொன்ன ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஷயம் பொருந்துங்க. வாழ்க்கையில் இதை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் சிலரிடம் விழிப்புணர்வுடனும் சிலரை விட்டு விலகாமலும் விட்டு கொடுக்காமலும் வாழ முடியும். இதுக்கு தாங்க இந்த பதிவு. மீனராசியில் பிறந்த நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் உணர்வுகளாலும் உறவுகள்கிட்ட காயப்படாமல் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, மீனராசியில் பிறந்த நீங்கள் தவறாமல் வியாழக்கிழமைகளில் பெருமாள், அதுவும் குறிப்பாக ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்க. நன்மை அதிகமாக இருக்குங்க. அதே போல் இந்த ரங்கநாதருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துங்க. உங்களுக்கு உணர்வு ரீதியான வலி குறையும், மறையும், நன்மைகள் பல நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.